பேர் என்னப்பா? மேம் என் பேர் ஜீவானந்தம். எங்கேருந்து வரீங்க? நான் ஈரோட்டிலேருந்து வரேன் மேம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎட் முடிச்சிருக்கேன். எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? நான் பூந்தமல்லி ஹை செகண்டரி ஸ்கூல் ஸ்பெஷல் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். காலேஜ்? பிரசிடென்சி காலேஜில் படித்தேன் மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேவிகேஷன் ஆப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி சோனா டெக்னாலஜி காலேஜிலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ இது வந்து இண்டோர் நேவிகேஷனுக்காக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இப்போது நான் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காக திரும்பவும் வந்திருக்கேன் மேம். திருப்பி இங்கே ட்ரைனிங்காக வந்திருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, இப்போ எப்படி இருக்குது இந்த நேவிகேஷன்? அன்னைக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கும் இப்போயும் எப்படி இருக்குது? ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் நான் அப்சர்வ் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நேவிகேஷன், இண்டோர் நேவிகேஷன் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். ஓகே, உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆச்சுங்களா? நேவிகேட் பண்ணுறது ஈஸியாக இருந்ததா? நல்லா ஒர்க் ஆச்சு மேம். அந்த இமேஜ் மட்டும் அந்த எப்படி சொல்கிறது, அதை எங்கள் இதில் சொல்லப்போனால் அந்த நேவிகேஷனில் வந்து இமேஜ் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கேமராவோட பொசிஷன் தான் டிஃபிகல்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பொசிஷன் வைக்கிறது டிஃபிகல்ட்டா? எஸ் மேம். ஓகே, உங்களுக்கு வாய்ஸு, நேவிகேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக இருக்கா? வாய்ஸ்லாம் கிளியராக இருக்குது மேம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்குது. உங்களுக்கு அந்த அட்டைன் உங்களுக்கு ரீச் ஆகிற டெஸ்டினேஷன் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சிங்களா? எஸ் மேம். அதாவது அந்த இமேஜ் தான் ப்ராப்ளம். இமேஜ் நான் கேமரா பாயிண்ட் தான் எனக்கு வந்து ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் ஏதாவது குறுக்க வந்ததுன்னா சொல்லுது? ஆப்ஜெக்ட் கரெக்டாக சொல்லுது மேம். ஆப்ஜெக்ட் பர்சன்ஸ் யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுது. ஸ்டேர் கேஸ் அந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் கரெக்டாக சொல்லிடுது மேம். அதுவும் நம்ம ஸ்டெப்ஸோட கவுண்டிங் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எஸ் மேம். நீங்கள் இதுலேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இமேஜ், ஐ திங்க் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது எனக்கு இதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். ரொம்ப இது நல்லா தான் இருக்குது மேம். இது வந்து கண்டிப்பாக 5 ரேட்டிங்ஸாக கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூப்பா. இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இமேஜ் தான் எனக்கு இன்னுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கேமரா பொசிஷன் தான் வந்து என்ன உங்களுக்கு ஸ்டேஷனரியாக இருந்தால் பரவாயில்ல. எஸ் எஸ் மேம். அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸோட கவுண்டிங் நடக்கிறது. ஆமாம், நடக்கிறது வந்து எனக்கு கவுண்டிங்கே வேணாம். எனக்கு அக்செப்டர்ஸ் மட்டும் சொன்னால் போதும். எனக்கு அக்செப்டர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்டெப்ஸை இன்டிமேட் பண்ணாவே போதும். ஓகே, ஆனால் நான் ரீச் ஆகும்போது எங்கே போய் ரீச் ஆகுறீங்கன்னு, எத்தனை ஸ்டெப்ஸில் ரீச் ஆகுறீங்கன்னு எப்படி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது? அது குறிப்பிட்ட இடத்துல போய் அதுவாகவே இது பண்ணால் போதும். போகும்போது ரீச் ஆகிட்டோன்னு சொல்லிடணும். அந்த இடத்த போயிட்டு இப்போ நான் ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஒரு ரைட் கட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ரைட் கட் ஆனோடனே இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்குது, அது மட்டும் சொன்னால் போதும். இடையில எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து மைனஸ் ஆக வேணாம். மைனஸ் ஆச்சுன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். புரியுதுங்களா? ஓகே ஓகே. இப்போ 35 ஸ்டெப்ஸ் இருக்குது, உடனே 10 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாலும் நம்ம ரீச் ஆகிட்டோமான்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நான் ஒரு ஃபுல் டோட்டல் பிளைண்ட் வந்தனால அது அவங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்களோட ஸ்பீடு வந்து வேகமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயோ அது ஏதோ ஒரு இதுக்குள்ளேயோ நான் போயிட்டேன்னு வச்சுங்க, ஒரு யாரோட கைடன்ஸ் இல்லாமல் நான் மூவ் பண்ணணும். பண்ணுறதுக்கு உண்டான மேப் என்கிட்ட இருக்கணும். அந்த இன்ஸ்டியூட்டில் போனால் அந்த ஃபுல் மேப் என் கையில் இருக்கணும். இந்த டைரெக்ஷனில் போனால் இந்த டிபார்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிறது நான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்பில் இன்டர்ஃபேஸ்லேயே வந்து இந்த காலேஜுக்குள்ளே இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இப்படி நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அது வந்து ஃபியூச்சரில் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ மேம். இவ்வளோ தூரம் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ மேம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாங்கள் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஎஸ்டி ஸ்பான்சராக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். ஓகே மேம். விஷுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். அதை வேலிடேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களை வர சொல்லியிருக்காங்க சார். உங்கள் பேர் சார்? என்னுடைய நேம் வந்து சி கமலேஷ் மேடம். எங்கேருந்து சார் வரீங்க? சேலம் நெத்திமேட்லேருந்து வரேங்க மேடம். சார், உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா சார்? இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம் மேடம், ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஃபோனை வந்துட்டு கேமரா முன்னாடி வைக்கிறது வந்து மட்டும் கொஞ்சம் ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒரு வைக்கிறோம், பவுச் மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க மேடம், அது நல்லாயிருக்கும். ஓகே சார். அதே மாதிரி நைட்டில் யூஸ் பண்ணால் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணும் மேடம். அந்த கிளாரிட்டி கேமரா வந்து கவர் பண்ணுற மாதிரி நைட்டில் சப்போஸ் வந்து ரயில் ஸ்டேஷன் போகிறாங்க அந்த டைமில் நம்ம ட்ரெயின் ஏறது என்ன பகல்லே ஏற முடியாது இல்லைங்க, அந்த மாதிரி நைட்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். இதுவே நல்லா இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மேடம். வாய்ஸ்லாம் நல்லா கரெக்டாக தெளிவாக புரியுது மேடம். அது இங்கிலீஷில் தான் இருக்குது மேடம். தமிழில் வந்துட்டு நிறைய பேர் வந்து தமிழில் பார்த்தா அந்த மாதிரி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியாதுங்களா?
பண்ணிக்கலாம் சார், அது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். இதுவும் நல்லா இருக்கு மேடம். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையிலே வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டிக்கு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு ஓகே ஓகே. கையில் பேக் எதுவும் வச்சிருந்தா கூட ஃபோன் கையில் வச்சிருக்க முடியாது. அதை மட்டும் ரெடி பண்ணிங்க, மற்ற நல்லா இருக்கு மேடம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ சார் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 5க்கு? அவுட் ஆஃப் 5க்கு கண்டிப்பாக 6 கூட 5 குள்ள சொல்லுங்க. 4 கொடுக்கலாம் மேடம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, வெல்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்கள் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஒரு டிஎஸ்டி ஸ்பான்சர் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். தேங்க்யூ. விஷுவல் இம்பேர்டு பீப்புளுக்கு நேவிகேட் பண்ணுறது இண்டோரில் பில்டிங்குள்ள அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேலிடேட் பண்ண உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் சார். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்களா சார்? யூஸ் பண்ணியிருக்கேன் மேடம். சார் ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் என் பேர் சொல்லுங்களா? என் பேர் வந்து ஏ தீர்த்தகிரி. ஓகே சார். எங்கேருந்து சார்? நான் மணிநூறு சேலத்துலேருந்து வரேன். ஓகே சார். என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஏ பிஎட் முடிச்சிருக்கேன். ஓகே சார். நான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே. மிகவும் நன்றாக நல்லா தான் இருக்குது. ஓகே சார். குறைகள் நிறைகள்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். காலேஜோ இல்லை ஹாஸ்பிட்டலோ இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே. இதுதான் வந்து குறைகளாக நிறைகளாக சொல்லலாம். ஓகே சார். குறைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் கையிலே பிடிச்சிட்டு போகிறது ஒரு சிரமம். ஓகே சார். அதுக்கு ஒரு ஏதாவது பவுச் பாய் நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் சார். அதாவது அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஓகே. அது ஒரு குறைகள் இருக்குது. ஓகே சார். அது கேமரா வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிப்பாங்க, ஒருத்தர் நேராக பிடிப்பாங்க, இந்த மாதிரி இருக்குது. அது எப்படி பிடிச்சாலும் கேமரா அந்த வாய்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணணும். ஓகே ஓகே சார். ஏன்னா எல்லாருமே கரெக்டாக அவங்க விஷுவலி இம்பேர்டுன்றதுனால அது ஆங்கிள் கரெக்டாக பண்ண முடியாது. ஓகே. அது ஒரு குறை இருக்குது. ஓகே சார். இதெல்லாம் பார்த்து இது பண்ணிங்கன்னா பெட்டர், சூப்பர். ஓகே. ரேட்டிங் லெவல் வந்து 4 கொடுக்கலாம். கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம். நீங்கள் இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு புரியல. ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது வேறு ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணணும்? இதில் வந்து ஆட் பண்ணுறது சொல்கிறீங்களா? ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணுறதுன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார். இந்த பொசிஷன் தான் கொஞ்சம் அது எப்படி வச்சாலும் எங்களுக்கு கைட் பண்ணணும். ஆங்கிள் வந்து எப்படி வச்சாலும் கைட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது எப்படி பிடிச்சிருக்கோன்னு நமக்கு தெரியாது. சரிங்க சார். அது ஒன்று, அதுதான் மெயினாக தான். நல்லா இருக்குது. மேலும் மேலும் வளரட்டும். வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடிலேருந்து ஒரு டிஎஸ்டி ஸ்பான்சர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இண்டோர் இண்டோரில் ஒரு பில்டிங்குள்ள விஷுவல் இம்பேர்டு பீப்பிள் நேவிகேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம் மேடம். சரிங்க மேடம். அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சரிங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. பேர் சொல்லுங்க மேடம். என் பேர் எஸ் திலகாங்க மேடம். நான் சேலம் நெத்திமேட்டிலேருந்து வந்திருக்கோம். ஓகே மேடம். எவ்வளோ படிச்சிருக்கீங்க மேடம்? நான் பிஏ பிஎட் முடிச்சிருக்கேங்க மேடம். ஓகே மேடம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? யூஸ் பண்ணி பார்த்தா உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ஓகே. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து எங்களுக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த கையில் பிடிச்சிட்டு போகிறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். மற்றபடி வந்து ஆமாங்க மேடம். அதே மாதிரி எப்படி பிடிச்சாலும் நாங்கள் அதை கேமரா கரெக்டாக நேராக பார்க்குறோமா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்றதுனால எப்படி பார்த்தாலும் அது வாய்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மட்டும் பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்காக இது பண்ணியிருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மேடம். இந்த அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 5க்கு? 4ங்க மேடம். ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு இதை மட்டும் எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தா எங்களுக்கு பெஸ்ட்டாக. கண்டிப்பாக மேடம். நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் வச்சு நல்லா பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க மேடம். ஓகே மேடம். தேங்க்யூங்க மேடம் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ மேம்.